வணக்கம். ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை சோழிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் கார்த்திகை திருவிழா நடைபெறுகிறது. பொதுவாக நரசிம்மர் கண்களை மூடி யோக நிலையில் இருப்பார். ஆனால் கார்த்திகை மாதத்தில் நரசிம்ம பெருமாள் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். விழாவின் ஒரு பகுதியாக தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அமிர்தவள்ளி தாயார் சமேத நரசிம்ம பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. உற்சவர் அமிர்தவள்ளி தாயார் சர்வ அலங்காரத்தில் தங்கத்தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க கோயில் வளாகத்தில் தேரை இழுத்து பரவசம் அடைந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப உற்சவம் துவங்கியுள்ளது. நாளை கொடியேற்றம் நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு கோயில் காவல் தெய்வமான பிடாரியம்மன் மற்றும் சப்த கன்னிகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். அன்னம், காய்கறி, வடை, பாயாசம் வைத்து படையல் விட்டு பூஜை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிடாரியம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக நகரின் காவல் தெய்வமான துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். துர்க்கை அம்மன் காமதேனு வாகனத்தில் வீதி உலா வந்தது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் சாற்றி பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சர்வ அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை சிங்கனாவரம் கிராமத்தில் கண்ணியம்மன் கோவில் உள்ளது. கோவிலின் நூதன ஆலய பிரதிஷ்டை மற்றும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, லட்சுமி ஹோமம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் செய்யப்பட்டன. மகா பூரணாகுதியுடன் யாகசாலை நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கண்ணியம்மன், பால விநாயகர், பாலமுருகன் மற்றும் பரிவார தெய்வங்கள் சன்னதியில் மகா அபிஷேகம் நடைபெற்றன. சர்வ அலங்காரத்தில் ஷோடச மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபத்தலை கிராமத்தில் உள்ள சத்ய சாய்நிவாஸ் அறக்கட்டளை சார்பில் இன்று சாய்பாபாவின் 100வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த யானையின் மீது சாய் சிலை வைக்கப்பட்டது. அங்குள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இருந்து உபத்தலை சாய்நிவாஸ் வரை ஊர்வலமாக சென்றனர். அதைத் தொடர்ந்து சாய்பாபா தேர் மற்றும் சாய் பக்தர்களின் பிரம்மாண்ட ஊர்வலம் நடந்தது. சாய்நிவாஸ் கோவிலில் இருந்து கெந்துரை சாய் ஆசிரமம் வரை 2 கிலோமீட்டர் தூரம் தேர் வீதி உலா நடைபெற்றது.
செண்டை மேளம், நாதஸ்வரம், குறும்பா பழங்குடியினரின் இசை, பேண்ட் வாத்தியம் முழங்க சாய்பாபா வேடமணிந்த குழந்தைகள், படுக பாரம்பரிய உடையணிந்த குழந்தைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மேலும் படுக மக்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாய் படங்கள் ஏந்தியும் வண்ண குடைகள் எடுத்தும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். விழா மேடையில் சாய் நிவாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் மாதா ஜி யசோதா, சுவாமி நவீன் சாய், மேகநாத் சாய் ஆகியோர் 11 கிலோ கொண்ட 100வது பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினர். சாய் வரலாறு குறித்த கண்காட்சி இடம்பெற்றது. தொடர்ந்து பக்தி பஜனை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு ஓபத்தலை கிராமமே விழா கோலம் பூண்டது. திருப்பத்தூர் அனுமந்த உபாசகர் பேட்டையில் அமைந்துள்ள செல்வ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. காப்பு கட்டுதல் மற்றும் முளைப்பாரியுடன் கும்பாபிஷேக பூஜை துவங்கியது. மகா பூரணாகுதியுடன் யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மகா அபிஷேகம் நிறைவடைந்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர்.